நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹி. மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது உங்கள் நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாஹ்வுக்கு சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள். நீங்கள் யாருக்காக சாட்சி கூறுகிறீர்களோ, யாருடைய விஷயத்தில் நீதியை நிலைநாட்டுகிறீர்களோ, அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் உண்மையாகவே இருங்கள், உண்மையாக சாட்சி கூறுங்கள், நீதியின் மீது நிலைத்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூமின்களாகிய நாம் நீதியின் மீது நிலைத்திருக்க வேண்டும். நாம் நிலைத்திருக்கக்கூடிய நீதி நமக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பெற்றோருக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் யாருடைய விஷயத்தில் நீதமாக நடந்து கொள்கிறோமோ, அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து நீதியின் மீது நிலைத்திருக்க வேண்டும் என்று மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா நிசாவுல, திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 4வது சூறாவில் 135வது வசனத்தில இதை நமக்கு அல்லாஹ் படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். சில தினங்களுக்கு முன்பு மத்திய பிரதேச மாநிலத்தில் சில 7 குற்றவாளிகளுக்கு ஒரு பெண் நீதிபதி ஆயுள் தண்டனை விதித்தார். அந்த பெண் நீதிபதி ஒரு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த முஸ்லிம் பெண் நீதிபதி. அவர்கள் தபசும் கான் என்று சொல்லப்படுகிற இந்த முஸ்லிம் பெண் நீதிபதி நீதியை நிலைநாட்டும் விதமாக சங் பரிவார் மதவாத குண்டர்கள், மதவாத பயங்கரவாதிகள் 7 நபர்களுக்கு ஒரு சரியான ஆயுள் தண்டனையை விதித்திருக்கிறார். அவர்கள் யார் என்று பார்க்கும்போது, கடந்த 2002ஆம் ஆண்டு பசு கடத்தலில் ஈடுபட்டதாக, பசுமாட்டை கடத்தி இறைச்சிக்காக பசுமாட்டை கடத்தியதாக பொய்யான சந்தேகத்தின் அடிப்படையில், பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் நசீர் அகமது என்ற ஒரு லாரி ஓட்டுநரை அநியாயமான முறையில் சில பயங்கரவாதிகள் அடித்து துன்புறுத்தி படுகொலை செய்தார்கள். 2022ஆம் ஆண்டு நடந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கெல்லாம் தெரியும், மீடியாக்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த குற்றத்தில் ஈடுபட்ட அநியாயமான முறையில் ஒரு அப்பாவி முஸ்லிம் லாரி ஓட்டுநரை, லாரி டிரைவரை அடித்து துன்புறுத்தி படுகொலை செய்த இந்த வழக்கு, இந்த கொலை வழக்கு, சிலர் மீது குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. யார் கொலையிலே ஈடுபட்டார்களோ அந்த 7 நபர்களின் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து குற்றப்பத்திரிகை சார்ஜ்ஷீட் போடப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை முடிந்து தீர்ப்பை நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார். இந்த பெண் நீதிபதி அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதிலும் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் உள்ள நீதிபதிகள் எல்லாம், அந்த நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய, நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு சில நீதிபதிகள் பாஜகவுக்கு பயந்து கொண்டு, மதவாத பாஜக RSSக்கு பயந்து அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாகத்தான் அவர்களுடைய வழக்கை அந்த நீதிபதிகள், ஒரு சில குறிப்பிட்ட நீதிபதிகள் மதவாத RSSக்கும் பாஜகவுக்கும் ஆதரவாக அவர்களுக்கு பயந்து கொண்டுதான் சில வழக்குகளை கையாள வேண்டிய நிலைமை இருக்கிறது. சில வழக்குகளில் மதவாத கும்பல்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். மதவாத கும்பல்களுக்கு எதிராக நீதியை நிலைநாட்டும் விதமாக பல நீதிபதிகளினுடைய தீர்ப்பு இருக்க மாட்டேங்குது. ஆனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல், மதவாத பாஜகவுக்கு பயப்படாமல், RSS கும்பல்களுக்கு பயப்படாமல், பாஜக ஆளுகிற மாநிலத்தில், அந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த குற்றவாளிகள், பயங்கரவாதிகள் 7 பேருக்குமே அந்த பெண் நீதிபதி அவர்கள் துணிச்சலாக, தைரியமாக
7 நபர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறார். இந்திய அரசியல் சாசன சட்டப்படி ஒரு கொலைகாரனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ, இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் கொலைகாரனுக்கு, கொலை செய்த கொலைகாரர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். அது இஸ்லாமிய அரசின் சட்டம், இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டம். ஆனால் நம்ம இந்திய அரசியல் சாசன சட்டப்படி ஒருவன் கொலைகாரனாக இருக்கும் பட்சத்தில், ஒருவனை அநியாயமாக கொலை செய்தால், அவன் கொலை குற்றவாளி என்பது ஆதாரத்தோடு சாட்சியத்தோடு நிரூபிக்கப்படுமேயானால், குற்றவாளி என்று முடிவு செய்யப்படுமேயானால் அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டும் அல்லது மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று நம்ம நாட்டு அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் நீதியை நிலைநாட்டும் விதமாக பாதிக்கப்பட்ட அந்த படுகொலை செய்யப்பட்ட அப்பாவிக்கு நீதி கிடைக்கும் விதமாக, அவரின் குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும் விதமாகத்தான் இந்த 7 நபர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது. தைரியமாக ஆயுள் தண்டனையை அந்த பெண் நீதிபதி அவர்கள் வழங்கிவிட்டார். அதற்கு பிறகு அந்த பெண் நீதிபதியை சில கயவர்கள், சில பயங்கரவாதிகள், மதவாத பயங்கரவாதிகள் மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். என்ன சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வழங்கின இந்த தீர்ப்பை ரத்து செய்யணும், 7 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறீங்களே, இந்த தீர்ப்பை நீங்கள் ரத்து செய்யணும், நீங்கள் ரத்து செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் இரத்த வெள்ளத்தில் மிதப்பீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தும் விதமாக சில பயங்கரவாதிகள் சமூக வலைத்தளத்தில் பகிரங்கமாக மிரட்டல் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதை நாம் எதுக்கு உங்களுக்கு எடுத்து சொல்கிறோன்னு சொன்னால், பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நீதிபதிகளுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜக ஆட்சியில் நீதிபதிகளுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. பல வழக்குகளில் நீதிபதிகள் எப்படியெல்லாம் பாஜக அரசாங்கத்தால் அலைக்கழிக்கப்பட்டார்கள், தொந்தரவுகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பது தெரியும். நீதிபதி லோயா அவர்களுடைய மரணமும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்போ மதவாத கும்பல்கள் என்றைக்கு ஒரு நாட்டை குறிப்பிட்ட ஒரு தவறான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டை ஆளும்போது அது தவறான செயல்கள் நடப்பதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்கும். மதவாத தீய சக்திகளிடம் இருந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தைரியமாக 7 குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை விதித்த அந்த முஸ்லிம் பெண் நீதிபதிக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அவர்களை அல்லாஹ் எல்லா விதமான தொந்தரவு துன்ப இடையூறிலிருந்தும் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும், பெண் நீதிபதி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பெண் நீதிபதி அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடிய மக்களாக, நீதியின் பக்கம், நீதியின் மீது நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.